இந்த புகைப்படத்தில் உள்ளதுதான் என்னுடைய நிஜம். என் உருவம் தற்காலியத்துக்குரியது. நீராவி தத்துவத்தால் நம் இடுப்பு பகுதியில் இருக்கும் நாதவிந்தை ஒளியாக மாற்றி அதை நம் நெற்றிக்கு கொண்டு சென்றால் அதுவே நமச்சிவாயம். அதுவே நமக்கு நிகழ்ந்திருக்கிறது. இந்த நீராவி தத்துவத்தால் தன்னையே தானே எரித்து கொண்டு தன்னையே தானே எரித்து கொண்டவனுக்கு வெட்ட வழி என்று பொருள். அதுவே இந்த சாதாரணமானவனுக்கு இது போன்று ஒரு அனுபவம் நிகழ்ந்திருக்கிறது. இதை கூறினால் பிற மாணவனுக்கும் ஒரு பாதையாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். பல ஆண்டுகள் பணி. ஆகஸ்ட் 10, 2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த நிகழ்வுகள். திங்கள் அன்று வெளிப்படுகிறோம். பரத்தில் இருக்கும் ஜோதி. இதில் ஒரு அனுபவம் இருக்குது, இதில் ஒரு அனுபவம் இருக்குது, இதில் ஒரு அனுபவம் இருக்குது, இந்த மூணுலேயும் ஒரு அனுபவம். இது வெறும் பேர் பலகை இல்லை. நாளைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது ஒரு அடையாளம் மாதிரி. உங்கள் வீட்டில் உங்களுக்கு அடையாளங்கிறது அரசாங்கம் கொடுத்துருக்கு. குடும்ப அட்டை, நிறைய விஷயங்களுக்கும் உங்களுக்கு அடையாளமாக உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையாளங்கிறது அரசாங்கம் கொடுக்கறது இல்லை, நம்மளை உருவாக்குனது பிரபஞ்சம். அரசாங்கம் உருவாக்கலை, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் தாயையும் தந்தையையும் அரசாங்கம் உருவாக்கலை, பிரபஞ்சம்தான் உருவாக்குனுச்சு. உங்களையும் பிரபஞ்சம்தான் உருவாக்குனுச்சு. அதுகிட்ட இருந்த அடையாளங்கிறது இதுதான். இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்கணும். இதுதான் உங்க அனுபவம். வாழ்க்கையில நீங்க வேற ஒரு விஷயத்த நீங்க அனுபவிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். இந்த அடையாளம் இருந்தா என்னன்னா, நீங்க ஏன் வந்தீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேலை, இப்போ ஏன் வந்தீங்க அப்படின்னு தெரியலை, என்ன வேலை செய்கிறீங்க தெரியலை, எப்போ போகிறீங்கன்னு தெரியலை. அப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறதுனால காரணம் என்னென்னா, நீங்கள் அடையாள கார்டு ஒன்றுமே வாங்கல. நிறைய கட்சியில் உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி பிரபஞ்சத்துலேருந்து உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. அதுதான் அனுபவம். ஆனால் யார்கிட்டையுமே இந்த கார்டு இல்லை. நான் பார்க்கவே இல்லை. நான் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறேன், ஆனால் யார்கிட்டையுமே கார்டு இல்லை. அவங்கக்கிட்ட தியானம் இருக்குது, அந்த கார்டு இல்லை. அந்த கார்டு இருந்தால் அந்த கார்டு அவங்கள யாருன்னு காட்டிடும், அவங்கள உணர வச்சிடும். அதுக்கான ஒரு விஷயம் வந்துடும். அப்போ இனி வரும் காலகட்டத்திலேயாவது இந்த மாதிரி ஒரு கார்டை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு தான் இதை வச்சுருக்கிறோம். இது கோயிலோ வேறு மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. ஒருத்தருடைய அடையாளம். ஒருத்தர் மனிதனாக இருந்தார். இப்போ அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த விஷயத்துக்குள்ளே அவர் என்னென்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதை எப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்குள்ள 2 விதமாக நான் வேலை செஞ்சுருக்கேன். என்னுடைய முதல் உரையிலேருந்து இந்த உரை வரைக்கும் என்னென்னா, கடலோட மேலே நின்றுக்கிட்டு எனக்கு தியானத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு ரொம்ப உயர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடலோட ஆழத்தை எனக்கு காட்டி கொடுத்தாங்க. அப்போ கடலோட ஆழத்துக்கு நான் போகல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலோட ஆழத்துக்கு நான் போகல, கடல் ஆழம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலாக எனக்கு காட்டினாங்க. இதுதான் இந்த ஆழத்தில் அப்படி இந்த ஆழம் இருக்கு பாரு, இவங்க தாண்டா இறைவன், இதெல்லாம் விஷயம் காட்டி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆழத்தை பார்த்துட்டதுனால நான் நிறைய உரைகள் பேசியிருக்கேன். அப்போ ஆழம் நான் எனக்கு இறைவனே காட்டி கொடுத்தாரு, நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு பேசினேன். அப்போ அதே பேசின நபர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா, ஆழத்தை பார்வையாளனா பார்த்தல, ஆழத்துக்கு நீ வான்னு என்னை கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஆழத்துலேயே உட்கார வச்சார். இப்போ 2 டைமென்ஷனில் என்னோட பணி நடந்திருக்கு. ஒரு டைமென்ஷனில் இறைவனை நான் பார்த்தேன், இன்னொரு டைமென்ஷனில் இறைவனோட கலந்தேன். ஒரு டைமென்ஷனில் கடல்ல மேலிருந்து உள்ள தியானத்திலேயோ அவர் எனக்கு உணர்த்தியோ கடலோடைய ஆழத்தை நான் பார்த்தேன். ஒரு இடத்துல அவரோட செயல்னால அந்த ஆழத்துக்கே உள்ளே போய் உட்காந்து பல நாள் தியானம், உள் தியானம்னா என்னங்கிறதுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கும். அப்போ 2 வடிவங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி வடிவங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிகழும்.
அப்போ இது இப்படி எனக்கு நடந்திருக்கு. அப்போ நான் ஒரு டைமென்ஷனில் வேலை செய்யலை. என்னுடைய உரைகளில் நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். நான் பேசப்பட்டிருக்க உரைகள் எல்லாத்துலேயும், சமீபத்தில் இருக்கிற உரைகள் எல்லாத்துக்குள்ளேயுமே அது இருக்கும். நான் பார்த்ததை, எனக்கு உணர்த்தினதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். நான் எந்த இடத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து பணி செஞ்சனோ அதை வெளிப்படுத்தியிருக்கேன். இதுதான் இதோடைய அனுபவமாக, இதுக்குள்ளே இருக்கிற செயல் வடிவமாக நம்ம சொல்கிறோம். எத்தனையோ இங்கே பல நாடுகளில் இது நிச்சயமாக இது விவாதிக்கப்படும். ஏன்னா என்னுடைய ஒரு சின்ன சிந்தனையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அனுபவத்தை பெறுறது ரொம்ப கடினம். ஏன்னா இன்ன வரைக்கும் ராமலிங்க சுவாமிகளை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை யாருமே அடையாதனால தான் அதை பற்றி முழுசா யாராலையுமே அதை அதோடைய என்ன சித்தி வளாகம் என்ன, அது வெறும் எம்டி இடம். அந்த எம்டி இடம் என்ன, அதான் அனுபவம், அதான் வெட்ட வேண்டும், அதான் விஷயம். அது எப்படி நிகழ்ந்துருச்சு? அப்போ எம்டியாக ஒருத்தர் உள்ளே போனவர் அந்த உடல் எங்க, அவர் எப்படி எம்டினஸ் ஆனார்? அதுதான் அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த எம்டினஸ்னா எப்படி? அப்போ நான் சொன்ன மாதிரி தான், காட்டுறது வேற, அதை பார்க்கறது வேற. இப்போ நான் வடலூருக்கு போகும்போது எனக்கு காட்டி கொடுத்துருக்காங்க எம்டினஸ்னா என்னன்னு. ஆனால் எம்டினஸ்ங்கிறத இப்போ தான் உணர்றேன். எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க எம்டினஸை. ஆனால் காட்டி கொடுக்குற ஒரு பார்வையாளனா நான் பார்த்துட்டேன். தேவா நடா இப்படி ஒரு காட்சியா, இப்படி ஒரு செயலான்னு நான் அப்படியே மேசிலுக்கு போனேன். ஆனால் அதுவா அந்த எம்டினஸை நமக்கு நடந்தா எப்படி இருக்குங்கிறது அது வரும்போது தான் அதோடைய இன்னொரு பரிணாமம் வெளிப்படும். அப்போ 2 பரிணாமத்தையும் இறைவன் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸில் உடலை வச்சு, உடல் தாங்கிறத வச்சு கொடுக்குறான். உடலில் இன்னமும் நிறைய இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த உடல் இது ஒரு உடல், இது சூரிய வெப்பத்துக்குள்ள இருக்கும்போது இந்த உடல் தாங்காது. உள்ள அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி இந்த உடலை மாற்றணும். இப்போ நான் நல்லா சிறு வயதில் பல்வேறுபட்ட உணவுகளை எடுத்துவேன். அதுக்கப்புறம் நான் தியானத்துக்கு வரும்போதும் பல்வேறுபட்ட உணவுகளை எடுத்தேன். எல்லாம் ஒரு ஸ்டேஜில் உணவை குறைக்கிறது வேற, உணவை கட்டுப்படுத்துறது வேற. ஆனால் உணவே அங்கே நிராகரிக்கப்படுது. அந்த நிலைக்கு நான் மாறி வந்திருக்கேன். உணவை நான் கட்டுப்படுத்தலை, உணவை நான் குறைக்கலை. நிறைய பேர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானிகள் சமாதிக்கு போகும்போது உணவை நிறுத்திட்டு சமாதிக்கான ஒரு பயிற்சியாக அவங்க மேற்கொள்வாங்க. நான் அதை செய்யலை. உணவு இந்த உடல் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பை அந்த தியானம் உருவாக்கிடுச்சு. அப்போ இந்த உணவு எல்லாம் எந்தெந்த உணவுன்னு இல்லை, உணவையே தவிர்த்துருச்சு. அப்போ நான் 90 விழுக்காடு உணவை தவிர்த்துட்டேன். வெறும் 10 விழுக்காடு உணவு அந்த காலம், அந்த பயிற்சிக்காக அது தக்க வச்சிருக்கேன். எல்லா உணவையும் 90 விழுக்காடு நான் சாப்பிட்ட உணவுல இன்னைக்கு வெறும் 10 விழுக்காடுகள், அதுவும் வெறும் எதுவும் இல்லாத அந்த கஞ்சி மாதிரி இருக்கிற அந்த உணவுகளை கஷ்டப்பட்டு அதுக்குள்ள செலுத்த ட்ரை பண்றோம். அதையும் நம்ம தியானம் என்ன பண்ணுதுன்னா, வயிற்றுல இருக்கிறத இதய பகுதிக்கு கொண்டாந்துருக்கு. அது 10% சிரமங்களை ஏற்படுத்துது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, கீழே இருந்து ஒரு காற்று மேலே ஏறி வரும்போது கீழே இருக்கிற உணவு தூக்கி அந்த கழுத்துக்கிட்ட உடம்பு விட்டுருக்கு. அப்ப இதய பகுதியில் இருக்கிறத கீழே கொண்டு போக முடியாம சிரமப்படும். அப்ப அந்த 10% குறைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அது உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் அதுவா நிகழணும். நாம நிகழ்த்தவோ நாம திட்டமிடவோ முடியாது. நான் ஒரு உணவை கட்டுப்படுத்தி திட்டமிட்டேன்னா என் உடல் மாறும்போது நான் வேற மாதிரி ஆயிரும். இல்லைன்னா என் உடல்ல இருந்து என் உயிரை விடுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். இது மாதிரி நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்ப நாமக்குள்ள அந்த தியானம் அது என்ன பண்ணுதுன்னா, உடலை தவிர்க்கு, அந்த உடலுக்குள்ள எதெல்லாம் சேரணும், எது சேரக்கூடாதுங்கிறத அது தவிர்க்குது. அது அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி, இப்ப நான் உடலை நான் கட்டுப்படுத்தலை, இப்ப எதுவுமே இல்லை, அதுவா நிகழ்வு. அப்ப பல நாள் என் கூட தியானத்தை எத்தனையோ மாணவர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க இயல்பா சாப்பிட்றீங்க, இயல்பா பேசுறீங்க, இயல்பா நடக்கிறீங்க? அதுக்கு நான் காரணம் இல்லை. அது அந்த கால சூழல்ல நான் அப்படி கடந்து வரணும்னு நடந்திருக்கு. அது இயல்பா தான் எனக்குள்ள அது எல்லாத்தையுமே பரிணாமிக்கப்படணும்னு அப்படி ஒரு இருந்ததுனாலதான் அது இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. இந்த இயல்பா இல்லைன்னா இதை கூட நான் இயல்பா பேசி வெளிப்படுத்த முடியாது. என்ன அனுபவம் நடந்திருக்குன்னு நான் சொல்லலைன்னா, ஏதோ ஒரு அனுபவம் ஒரு சக்தியா இருக்கிறாரு, ஒரு விஷயமா இருக்கிறாருன்னு போயிடுவாங்க. அதனால இந்த அனுபவம் இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப பெருசா என்னோட சக்தியா அப்படி இப்படிலாம் அது காட்டலை. அந்த அனுபவத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு நாள் அந்த பணி செஞ்சது. இதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டத்தில்
அந்த அனுபவத்தோட ஒரிஜினல் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத நீ உங்களை மாதிரியே நானும் காத்திருக்கிறேன். அது என்னென்ன மாதிரி பண்ணி செய்ய போகுது, என்னென்ன மாதிரி திட்டம் செய்ய போகுது. இப்போ ஒரு நல்ல ஞானி தான் என்ன அனுபவம் அடைஞ்சிருக்கான்னு அவன் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியதில்லை. எனக்கு என்ன கடமைகள், என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் அடுத்தது என்னென்னலாம் செய்யணும், அந்த அனுபவம் என்ன செய்யணும், அந்த அனுபவம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத, அந்த பணியை தான் இந்த அனுபவமாக செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாகும். அப்போ அந்த அனுபவம் வழக்கமாக மற்றவங்க மாதிரி செய்யாமல் அந்த அனுபவத்துக்குன்னு ஒரு செயல் இருக்குது, அது செய்யும். அதை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க. அதோடைய செயல்பாடுகள் என்ன, அது வழக்கமாக இருக்கா, அது என்னென்ன மாதிரி பிரச்சனையில் பணி செய்ய போகுதுங்கிறத அவங்க பார்க்கலாம். நாளைக்கு உங்ககிட்ட யாராவது உரையாடும் போது கூட உங்கள் குரு இந்த மாதிரி ஒரு ஞானம் பட்டாருன்னா அவர் என்ன செய்வார், அவர் என்ன இதை பார்த்துருவாரா, அதை காட்டிடுவாரா, இதை காட்டிடுவாரா, யாராவது கேட்டால் கூட அவர் அனுபவம் ஒரு வேலை செய்யும். அது என்ன வேலை செய்ய போகுதுங்கிறத அந்த வேலையாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அப்போ அந்த வேலை தான் அது சொல்லும், நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அது வேலையாக செஞ்சு காட்டிட்டு போகும். அது மாதிரியான ஒரு சூழல்கள் இனி வரும் காலகட்டத்தில் அது உருவாகும். அதோட வெளிப்பாடு தான் இந்த தினந்தோறும் அன்னதானம், இந்த வெட்ட வெளியில் ஒரு இடத்தை எடுத்ததுக்கான காரணம். இப்போ தினந்தோறும் விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து எனக்கு ஜூன், ஜூலை, இந்த ஆகஸ்டில் தொடர்ந்து இந்த 2 மாத காலகட்டங்களில் கண்டினியூவாக எனக்குள்ள ஒரு அனுபவம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எனக்குள்ள என்ன ஒரே ஒரு பரிணாம மாற்றம்னா, என் லைஃப்பில் இவ்வளோ ட்ராவலில், இவ்வளோ ஜேர்னியில் இந்த மாதிரி தொடர் அனுபவத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி நிகழும் அப்படிங்கிறது எனக்கும் முன் அனுபவம் கிடையாது. அப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு 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 ஷாக்காக இருக்குது, ஒரு வியர்ப்பாக இருக்குது. திடீர்னு நம்ம ரூமுக்குள்ளே ஒரு இறை ஒளி வந்துட்டா நம்ம எப்படி ஷாக் ஆகுமோ அந்த மாதிரி தான் அனுபவம். அந்த அனுபவம் உடலுக்குள்ளே நிகழும் போது அது நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்போ அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ நாள் கடந்து இவ்வளோ நாள் அந்த உடலை தக்க வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளே இந்த அனுபவத்தை பெற வைக்கணும் அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து செயல் வடிவம் இருக்குது. அதுதான் நீங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க, குகைக்குள்ளேயே உட்காந்து ரூமுக்குள்ளேயே உட்காந்து ஞானம் அடைஞ்சாமாங்கன்பாங்க. அதை தாண்டி அவங்க இந்த இடத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அனுபவம் பெறப்படணும்னு அதை இயற்கையாக தீர்மானிச்சிருக்கு. அதுதான் மெயின். அவங்க குகைக்குள்ளே உட்காந்தாங்க, மலைக்குள்ளே உட்காந்தாங்கிறது தான் உங்களுடைய வியூ இருக்குது, உங்களோட பார்வை இருக்குது. அங்கே அவங்க உட்கார வைக்கப்படணும், அங்கே படிப்படியாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தணுங்கிறது தான் விஷயம். அப்போ பல குகைகள்லையும் பல மலைகள்லையும் பல ஊர்கள்லையும் பல பேர் உட்கார்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படாததுக்கு காரணம் காலமோ சூழலோ இந்த பிரபஞ்சத்தோட செயல்பாடுகள் தான் அதுக்கான விஷயம். இப்போ நமக்குள்ளேயும் அதுதான். அதையும் நீங்கள் தெளிவாக அதை உணர்ந்து ஒரு செயல் வடிவமாக இருக்கும். அது பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உணவு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல செயலோட இந்த விஷயத்த உங்ககிட்ட எதுக்கு பகிரணும், எல்லாத்துக்கிட்டே எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது பல நாடுகளில் இதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஷன் பேசுவாங்க. ஏன்னா இது சமகாலத்தில் இந்த மாதிரி யாரும் இல்லை. சமகாலத்தில் இந்த மாதிரி ஒரு நாத விந்த நமச்சிவாயம்லாம் நீங்கள் படித்து தான் இருப்பீங்க. அருணகிரி கருப்பாக இருந்தாரா சகப்பாக இருந்தாரான்னு யாருக்கும் தெரியாது. ராமலிங்க சுவாமிகள் இந்த உருவத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தாரான்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அந்த நமச்சிவாய நாத விந்தை எப்படி நமச்சிவாயம் எப்படி மாறுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. எழுத்தாக இருக்கும். அதான் அதுக்கான சமகாலத்தில் யார் இருக்கா. அப்போ இது எவ்வளோ பெரிய டிஸ்கஷனையோ பெரிய வியர்ப்பையோ பெரிய விஷயத்தையோ ஏற்படுத்துறது. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டில் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாருன்னா இந்த கண்டுபிடிப்பை கொண்டாடுவாங்க. ஐயோ இது இவ்வளோ பெரிய அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த தியானத்துக்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் சாதாரண விஷயம் கிடையாது. இந்நாட்களில் இதுக்கான பெரிய ஒரு 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 பேஸ் ஓப்பன் ஆகி அதுக்கான ஒரு வாய்ப்புள்ள விவாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள். அதோட தொடக்கத்தோட விஷயம்தான் இது. இந்த இடத்துல உங்கள்கிட்ட இது விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறது இது ஒரு முதல் துவக்கம். அதனால் அதை பார்த்துக்கங்க. நல்ல செயலாக